சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஸ்பிளிட்ஸ் வில்லே அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஃபன் ரொமான்டிக் டிராமா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே நம்ம நாயகன் கேரியை காட்டுறாங்க. இவரு தன்னுடைய மனைவியோட ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பல சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாயகனுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேட்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு உண்மையா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாங்க. உடனே இவர் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமா ஓடி போய் தன்னுடைய நண்பன் பாலோட வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாலோடைய மனைவி ஜூலி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஓப்பன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, யாரும் யாரை பத்தி பேச கண்டுக்க மாட்டாங்க, யார் கூட வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க. சோ கேரி வந்து பாத்தீங்கன்னா பாலோடைய வீட்டுல தங்குறாரு. அப்படி தங்கும் போது நம்ம கேரிக்கும் ஜூலிக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. சோ அந்த கனெக்ஷன் என்ன மாதிரியான சம்பவங்களை ஏற்படுத்துது அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் யார் கூட சேர்ந்தா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான கதைக்களம் தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரியல் கில்லரோட ஒரு பிளாஷ்பேக்கா கூட இந்த கதையை வைப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மன்மதன், சிவப்பு ரோஜா போன்ற படங்கள் எல்லாம் நீங்க இதை பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஒரு சீரியஸான மோட்ல கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப சீரியஸாலாம் இல்லாம ஒரு லைட் ஹார்ட்டடா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதே போல செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மானமாவோ ஒரு கற்பாவோ இல்லாம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கலந்து போவோம். ஒரு ஃபன்னா அதை பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அதே போல ஓப்பன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இந்த படத்துல ஓப்பனாவே காட்டியிருப்பாங்க. அடல்ட் சீன்ஸ் அந்த அளவுக்கு ஓப்பனா காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கல அப்படின்னா தாராளமா நீங்க வந்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா யார் கூட சேர போறா அப்படிங்கிற ஒரு பரபரப்பு கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் முழுக்க ஒரு மாதிரி ஃபன் ரொமான்டிக்கா ட்ரை பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு, மற்றபடி பெரிய அளவுல ஒர்க் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவோம். மொத்தத்துல இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு எம்பி கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடல்ட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. அதுக்காக மாதிரி பிளான் பண்ணிங்க. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.